Morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 3 algebra இயற்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள ப்ராக்ரஸ் செக் அப்படின்றத பார்க்க போகிறேன். ஓகேங்களா? பேஜ் நம்பர் வைஸாக கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சருமா செஞ்சு காட்டுறேன். நீ புக்கில் நோட் பண்ணிக்க. சரியா? ஆமாம், திருப்பி சொல்கிறேன். இப்போ எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். புக்கில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஏதாவது எனி மிஸ்டேக் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்க. சரிங்களா? கன்சர்ன் டீச்சர்கிட்ட கேட்டுட்டு டவுட் இருந்தால் சேஞ்ச் பண்ணிடு. ஆமாம், குட். சாப்டர் 3 அல்ஜிப்ரா இயற்கணிதம் ப்ராக்ரஸ் செக். சரிங்களா? பேஜ் நம்பர் 95. when two polynomials of same degree then to be divided should be concerned to சரியா சொல்கிறது டிவிடெண்ட் அண்ட் த டிவைசர் ஹையஸ்ட் சரியா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. புரியுதா? பார்த்து பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு, அவசரப்பட்டுறாமல் கொஸ்டினை ரீட் பண்ணணும். நல்லா சம்ஸ்லாம் பழகினா தான் நம்ம இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி போட முடியும். புரியுதா சொல்கிறது? ரைட். வேலை என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ரெண்டு பாலினாமியல் சேம் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு பாலினாமியல் நீ சும்மா டிகிரி ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் கியூப்னு வச்சுக்கோவேன். செகண்ட் ஒன்று க்யூன்னு வச்சுக்கோ. செகண்ட் ஒன்று க்யூன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளாம் எடுக்கிறதா சும்மா எடுக்கிறேன். ஒரு 2x கியூப்னு எடுக்கிறோம். சேம் டிகிரி. இதுக்கும் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் 3 தான், இதுக்கும் 3 தான். இப்போ எதை வச்சு எதை டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்றத யோசிக்கணும். நம்ம எப்பயுமே ப்ராக்டிக்கலாக எப்பயுமே நம்ம உள்ளே போடுற டிகிரி அதிகமாக இருக்கணும், வெளியில் உள்ளது குறைவாக இருக்கணும். டிகிரி 4னா 3 வரும், நம்ம டிவைட் பண்ணி கொண்டு வரோம் கணக்கை. பட் சேம் டிகிரி அப்படின்னு சொல்கிறனால உள்ள டிகிரியை போட்டுடுறோம். சேம் டிகிரி அப்படின்றனால ரெண்டுமே ஒரே பாலினாமியல் தான் வருது. பட் அடுத்து என்ன செய்ய முடியாதா? உள்ளே போடுறது இந்த 2x கியூப் வெளியில் போடுறதா, உள்ள எக்ஸ் கியூப் போடுறதா? இதுதான் நம்மளோட கன்ஃபியூஷன். கோஎஃபிஷியண்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்து டிசைட் பண்ணணும் எது ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட். அப்போ 2x உள்ளே போட்டு கியூப் உள்ளே போட்டுட்டு எக்ஸ் கியூப் வெளியே போடுறோம். அப்போ நம்ம இங்கே டிசைட் பண்ணுறது ஆன்சரு எது கோஎஃபிஷியண்ட்டை வச்சு தான் என்ன செய்கிறோம், டிசைட் பண்ணுறோம். அல்லது தான் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், டிசைட் பண்ணணும் எந்த ரிசல்ட்டுன்னு பார்த்துக்கோ. புரியுதா சொல்கிறது? நம்ம யோசித்து நிதானமாக செய்யணும். டிவைட் பண்ணுறதுல எது டிவைசர் எது டிவைடன்ட்னு சொல்கிறோம்ல, அது உள்ளே போடுறது வெளியில் போடுறது கரெக்டாக போடணும். அப்படின்னா தான் செய்ய முடியும். சரிங்களா? ரைட். ஓகே, குட். செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் if r of x equal to 0, r of x is remainder of the polynomial 0, when f of x is divided by g of x, f of x g of x ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, உள்ள f of x வந்துடும், வெளியில் g of x வந்துடும், ரிமைண்டர் என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் அவன் சொல்லியிருக்கான். அப்போ g of x என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டிருக்கான். g of x is called அப்படின்னு சொல்லி டேஷ்ன்னு கொடுத்துருக்கான். இப்படி ரிமைண்டர் 0 வந்துட்டால் இந்த g of x அப்படின்றது ஜிசிடி அல்லது ஹச்சிசிஎஃப்னு சொல்லலாம். ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல். புரியுதா சொல்கிறது? நீ இப்படி டிவைட் பண்ணி ஜிசிடி செஞ்சுக்கிட்டே வருவேன். ரெண்டு பாலினாமியல் கொடுத்து டிகிரி ஹையஸ்ட் எது இருக்க உள்ளே செஞ்சுட்டு வெளியில் லோயஸ்ட்டை போட்டுருவோம். அப்படி சேம் டிகிரியாக இருந்தால் இந்த ப்ரீவியஸ் சம் மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணி அதை வெளியில் போட்டு செஞ்சுட்டு வரையில கடைசியில் ரிமைண்டர் என்ன வந்துடும், 0 வரும். அப்படி 0 வந்துட்டால் இது கோசன்ட் ஆன்சர் கிடையாது, இந்த டிவைசர் தான் ஆன்சரு. அப்போ இதுதான் ஆன்சர் எழுதுவேன். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ இதுதானே ஜிசிடி. அதுதான் அப்போ ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறது இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு. சரிங்களா? ஜிசிடி தான் என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் தான் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். இதை டிவைட் பண்ணையில் இந்த கான்செப்டை வச்சு சொல்லையில் இந்த ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எதா வருது, ஜிசிடியாக வரும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? குட். தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாரு. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் பாலினாமியல் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரிமைண்டர் கொடுத்துருக்கு ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு. ரிமைண்டர்னால் மீதம் வந்திருக்கு ஏதோ, இது ரிமைண்டர்னு அர்த்தம். சரிங்களா? ஏதோ ஒரு மஸ்ட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணோம்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
கம்ப்ளீட்லி அப்படின்ற மாதிரி, எக்ஸாக்ட்லி சொன்னாலும் சரி கம்ப்ளீட்லி, அதாவது ரிமைண்டர் வந்து 0 வர்ற மாதிரி. இதில் நம்ம எதை ஆட் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு கேட்குறான். இதில் எதை ஆட் பண்ணோம்னா எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து ரிமைண்டரு கரெக்டாக 0 வந்தால் தான் இது டிவைட் ஆகும். அப்போ எஃப்ஆஃப்எக்ஸை கழிச்சு விட்டுரு, இதை ஆட் பண்ண வேண்டியதான் ஆர்ஆஃப்எக்ஸை. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஒரு நம்பர் நீனே எடுத்துக்குவேன், 5 டிவைடட் பை 2ன்னு வச்சுக்கோ, சிம்பிளாக எடுக்கிறேன். இது எஃப்ஆஃப்எக்ஸு, சரியா? அப்போ எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நம்ம சரி பண்ணுறோம், என்ன சரி பண்ணுறோம், 5 ஈக்குவல் டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா போடுறேன்னு வச்சுக்குவேன். என்ன வந்துடும், 2 × 2 ப்ளஸ் என்ன வந்துடும், 1 வந்துடும். 2 2 ஆர் 4. அப்போ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு எழுதுவில்ல, பிக்யூ ப்ளஸ் ஆர். அப்போ ரிமைண்டர் என்ன வருது, 1 வருது. இந்த ரிமைண்டர் 1 இதில் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன வந்துடும், 4 வந்துடும். 4 வந்துட்டால் இது எக்ஸாக்ட்லி என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ரிமைண்டரை கழிச்சிட்டோம்னா எக்ஸாக்ட்லி என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். புரியுதா சொல்கிறது? நல்லா யோசிச்சு பார்த்துக்க. இல்லை இப்படி சொல்கிறோம்னாலும் இப்படி சொல்லலாம். 2 வெளியே போட்டு 5 இப்படி இருக்கட்டும். 2 2 ஆர் 4, ரிமைண்டர் 1 வருது. அவன் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல 0 வரணும்னு சொல்கிறான். அப்போ இந்த கொண்டு இது மேலே கழிச்சிட்டின்னா வந்துடும்ல. இங்கே 4 ஆயிடுச்சுன்னா 4 - 4 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ ஒரு பாலினாமியலுக்கு இந்த ரிமைண்டரை கொண்டு சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எக்ஸாக்ட்லி என்ன ஆயிரும், டிவைசபிள் ஆயிரும் கம்ப்ளீட்லியாக. அதை தான் இங்கே ஆடட்னு சொல்லியிருக்கு. ஆடட்னா ஒன்றும் இல்லை, இந்த ரிமைண்டரை அங்கே கொண்டு போய் ஆட் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதாவது இப்படி எழுதி நினச்சிக்கோ. அப்படி கொண்டு போனால் தான் அது ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் மீனிங். எது ரெண்டுக்கும் மீனிங், கியூ(x)க்கு மீனிங். புரியுதான்னு பார்த்துக்கோ. அந்த பாலினாமியலோட எதை ஆட் பண்ணுறோம், -r(x) ஆட் பண்ண. r(x)ன்றது என்னது, ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணுறோம்னு சொன்னோம்னா சென்டென்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா மஸ்ட் பி ஆடட்னு சொல்கிறான் அவன், சுட் ஆடட்னு. அதனால் ஆடட்னு சொல்லி நெகட்டிவ் சென்டர்னு சொல்லி சப்ராக்ட்னு சொல்லிடாத. இந்த இடத்துல அதுக்கு தான் ப்ளஸ் போட்டு காமிச்சிருக்கேன். எஃப்ஆஃப்எக்ஸோட மைனஸ் பண்ணணும், எதை, ரிமைண்டரை மைனஸ் பண்ணால் தான் அது வந்து எக்ஸாக்ட்லி என்ன ஆகும், டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? குட் தம்பி. டேமா நெக்ஸ்ட் சம் சேம் சம் தான்டா. இதே மாதிரி தான் எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஆஃப்எக்ஸ் இன்ட்டு கியூஆஃப்எக்ஸ் ப்ளஸ் ஆர்ஆஃப்எக்ஸ்ன்றது. இதில் எதை சப்ராக்ட் பண்ணாங்க கேட்டிருக்கான். மஸ்ட்டு சப்ராக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் சென்டென்ஸை பார்த்துக்கோ. இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கான். நம்ம ஆட் பண்ண சொன்னனால இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு -r(x) சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல லேசாக சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். சப்ராக்ட் பண்ண சொல்கிறான் அப்படின்றான், இப்படி எழுதணும். அப்போ இப்படி எழுதுனோம்னா ரிசல்ட் என்ன ஆயிரும், ப்ளஸ் r(x)ன்னு வந்துடும். அப்போ இங்கே எழுதையில் ப்ளஸ் r(x) அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு, என்ன சொல்கிறோம் அப்படின்னு தெரியுதா? இந்த இடத்துல ஆட் பண்ணுன்னு சொல்கிறனால தான் நாங்கள் எனக்குள்ள ப்ளஸ்ஸை போட்டு இந்த ரிமைண்டரை கொண்டு இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன், இந்த சைடு கொண்டு போய். அதே மாதிரி இந்த சைடு இதை கொண்டு வந்தீங்கன்னா எனக்குள்ள மைனஸ் பண்ண சொல்லியிருக்கான் இந்த இடத்துல அடுத்த சம்மில். இந்தா இங்கே. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இதைத்தான் இங்கே எழுதணும். புரியுதா? ரெண்டு கணக்குக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோ. இதுதான் இங்கே டேரெக்டாக இது மைனஸ் பண்ணுறது. அது வந்து கொண்டு ஆட் பண்ணால் தான் சப்ராக்ட் பண்ணுறதாக அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிறணும். சப்போஸ் இதில் எனக்குள்ளே வந்து 1 ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், 6னாலும் இது என்ன ஆயிரும், டிவைட் பண்ணலாம்ல. அப்படி அர்த்தம். சரியா? அது போன கணக்குக்கு உள்ளது. அதனால் இந்த கணக்கை பொறுத்த மட்டும் சப்ராக்டட் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கு. மஸ்ட்டு அப்படின்னு சொல்லல, அதை கொண்டு போய் மைனஸ் பண்ணுறோம்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ரிமைண்டர், அதாவது ப்ளஸ் ரிமைண்டர்னு அர்த்தம். இதில் கொண்டு போய் ரிமைண்டர் என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணிக்கிறணும். எங்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த மாதிரி செஞ்சு இப்படி கொண்டு வரணும். இதுக்கு இந்த மாதிரி செஞ்சு இப்படி கொண்டு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இது ரிசல்ட் வந்து -r(x), இதுக்கு ரிசல்ட் வந்து ப்ளஸ் r(x) அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, குட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 93. 93ல் என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. சரியா? ரைட். அதாவது கொஞ்சம் கவனித்து நிதானமாக செஞ்சுக்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேரியபிள் அப்படின்றது x, y, z இந்த மாதிரி. சரிங்களா? லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது ax + by + c = 0. இதுதான் லீனியர் ஈக்குவேஷன், மீனிங் ஸ்ட்ரைட் லைன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மீனிங் பேரபுலா. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மீனிங் வந்து பேரபுலா, இப்படி வர்றது. இது ஸ்ட்ரைட் லைன், பேரபுலா. இந்த இடத்துல யூ மாதிரி இருக்குல்ல, நான் வச்சுக்கோ. குவாட்ரட்டிக் இருபடி சமன்பாடுன்னு சொல்லுவா தமிழில். ax² + bx + c = 0. இதில் 2 வேரியபிள் இருக்குது, இதில் ஒரு வேரியபிள் தான் இருக்குது. தெரியுதான்னு பார்த்துக்கோ. பட் இது வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல் 2. இது லீனியர் ஈக்குவேஷன். இது எனக்கு வித்தியாசம் இருக்குது. இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, ஃபார் எ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், இதைத்தான் கேட்குறான்.
த்ரீ வேரியபிள்னு சொல்கிறான். இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள், இது கான்ஸ்டன்ட், இது கிடையாது வேரியபிளில். அப்போ எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது அப்படின்னா ரெண்டு வேரியபிள், ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். அதாவது இப்படி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் மைனஸ் இல்லை 2y இஸ் ஈக்குவல் டு 5, இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள்னால் ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். புரியுதா சொல்கிறது? ஒரு வேரியபிள்னால் எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 5, இது ஒரு வேரியபிள்னு ஆயிரும். இது ஒரு வேரியபிளுக்கு உள்ளது, எக்ஸுக்கு உள்ளது. இது ரெண்டு வேரியபிளுக்கு உள்ளது, எக்ஸ் கமா ஒய்க்கு உள்ளது. அப்போ மூணு வேரியபிளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத அவன் கேட்குறான். மூணு வேரியபிளுக்கு எத்தனை ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறான். மூணு வேரியபிள்னால் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் டு 4, அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் டு இல்லை மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 ஏதாவது வச்சுக்கணும். இன்னொன்று அதே மாதிரி எக்ஸ் 3x ஆனால் மூணு ஈக்குவேஷன் வரணும். அதுதான் இங்கே கண்டிஷன். அப்போ த்ரீ வேரியபிள் அப்படின்னு சொல்லனால எத்தனை ஈக்குவேஷன் வந்து ஆகணும்? 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆகணும். இதுதான் கணக்கு. அதை சால்வ் பண்ணோம்னா 3 வேரியபிளுக்குள்ள ஆன்சர்ஸ் கிடைக்கும். எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கிடைக்கும். இதுதான் 3 வேரியபிள்ஸ். புரியுதா சொல்கிறது? அப்போ 2 வேரியபிள் கேட்டால் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், மறந்துடாத. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது ஸ்ட்ரைட் லைனை குறிக்கும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்றது பேரபோலா குறிக்கும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ளது பார்த்துக்க. கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்றதும் பாலினாமியலை குறிக்கும், பேரபோலா தான் அதுவுமே. கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ் கியூப் அப்படின்றது. சரியா சொல்கிறது? மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து நோ சொல்யூஷன் அப்படின்றது இந்த மூணு கண்டிஷனை வச்சு சொல்லிடலாம் ஈஸியாக. இந்த a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2னா யூனிக் சொல்யூஷன். மூணுக்கு ரெண்டுக்கு ஈக்குவல் போட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் வேரியஸ் எதாவது இருந்துச்சுன்னா இது நான் லாஜிக்கல்னு சொல்லுவாங்க, ஒரு முறையற்றதாக இருக்கும், அப்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கேன் பாரு, அப்சர்ட் அப்படின்ட்டு. அப்படின்னா முறையற்ற ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரொவைடும் இந்த இடத்துல தேர்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கு பாரு, ப்ரொவைட் அப்சர்ட் ஈக்குவேஷன் கொடுத்தனால நான் இது வந்து நான் லாஜிக்கல்னு சொல்லிட்டு நோ சொல்யூஷன் எழுதிட்டேன். இது ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன் ஆன்சரை தேர்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெடியூஸ்டு ஆகுது. வேரியபிள் வந்து 3 வந்து 2ஆக ரெடியூஸ்டு ஆகுதுன்னு வச்சுக்கவேன். இசட்டுக்கு பதிலாக கேன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டோம்னா கே வந்து பிலாங்ஸ் டு ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஆறுன்றது ரியல் நம்பர்ஸ். எந்த நம்பர் வேணால் கொடுக்கையில் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சும்மா சப்போஸ் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 3ன்னு வந்துடுது கொஸ்டின்லேயே ஆன்சரு செஞ்சு பார்க்கையில். இசட்டுக்கு வந்து நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கே பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதிட்டு கேக்கு 1 0 -1 அப்படி போட்டுக்கிட்டே வரையில் 131 132 130 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்பர். எக்ஸ் ஒய் மாறாது. இந்த கேக்கு வேரியபிளுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே வரும், ஆன்சர் கொடுக்க மாறிக்கிட்டே சொல்யூஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இசட்டுக்கு. அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நிறையா போகும். அதனால தான் ரெடியூஸ்டு ஆயிடுச்சுன்னா, ஒரு வேரியபிள் ரெடியூஸ்டு ஆயிடுச்சுன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் தான். ரெண்டு வேரியபிள் ரெடியூஷன் ஆனாலும் சரி தான், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் தான். அப்போ ஈக்குவேஷன் வந்து ரெடியூஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னாலே என்னது, மெனி சொல்யூஷன் தான். அப்சர்டு அப்படின்னால நான் லாஜிக்கல், எதுவுமே ஒரு லாஜிக்காக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கடா தம்பி, உனக்கு தெரியுது பாரு. இப்போ ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோ. இப்போ இதை நான் லாஜிக்காக எழுதுகிறேன். இது லாஜிக்காக எழுதியிருக்கேன், நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இது லாஜிக் இல்லாமல் எங்களுக்குள்ளே இப்படி எழுதிவிட்டு இந்த இப்படி எழுதுகிறோம். இது என்ன லாஜிக் இருக்குது? இது ரெண்டும் ஓகே லாஜிக்காக இருக்குது, 2ஆல் மல்டிபிள் பண்ணி. இது எப்படி சொல்ல முடியும்? அப்போ தப்பு இல்லது. அப்போ அது 3ன்னு வராதில்ல. இந்த மாதிரி கணக்கை நீ போட்டு பாரு வேணா, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி கணக்கை போட்டு பார்த்து ஆன்சர் கிடைக்காது. எக்ஸுக்கு ஒய்க்கு ஆன்சர் கிடைக்காது. நோ சொல்யூஷன். எக்ஸுக்கும் கிடைக்காது, ஒய்க்கும் கிடைக்காது. இதை வச்சு தான் நான் இதை சொல்கிறது. C1 நாட் ஈக்குவல் டு C2. இந்த கான்ஸ்டன்ட்டு எப்படி இருக்குது, வேறு வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது. அப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இது மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ரெண்டுக்கு இடையில் நாட் ஈக்குவல் இருக்குது, ரெண்டுக்கு இடையில் ரெண்டும் பார்த்துக்கோ. கான்ஸ்டன்ட் மட்டும் வேறு இருந்தால் தான் நோ சொல்யூஷன் அப்சர்டுன்றது. கான்ஸ்டன்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா அது மெனி சொல்யூஷன். இங்கே 4ன்னு வந்துருச்சு வச்சுக்க, அது மெனி சொல்யூஷனுக்கு போயிடும். எல்லாமே வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குன்னா யூனிக் சொல்யூஷன். நிதானமாக நிறுத்தி பார்த்துக்கோ. a1/a2ன்றது முன்னாடி உள்ளது தான் a1, இதுதான் a2, இது b1, இது b2. ஆறாவை பார்த்துக்க. C1 C2ன்றது கான்ஸ்டன்ட். இந்த இதை வச்சே நம்ம வந்து சொல்லலாம் என்னென்ன ஈக்குவேஷன். இதெல்லாம் தேவைப்படும் உனக்கு. அல்ஜிப்ராவில் உள்ளதான் இது, பார்த்துக்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 101 பிசி ப்ராக்ரஸ் செக் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, மிஸ் ஆனதை கேட்க சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஃபைண்ட் த அன்னோன், சாரி மிஸ்ன்னு சொல்லாமல் அன்னோன், நம்ம தெரியாத அந்த இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்கு x - 4 × x + 3 டிவைடட் பை 3x - 12 கொடுத்துருக்கு. இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்குவேன், ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறேன். x - 4ன்னு எடுக்கிறோம், சுருக்குறேன் கணக்கை. இதுதான் கொடுத்துருக்கு, நான் சுருக்குறேன்.
கீழே 3 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 4னு உள்ளே வந்துடும். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 பை என்ன வந்துடும் 3. இதுதான் அதோடைய சுருக்கம். இது கொடுத்துருந்துச்சு, இதை நான் மினிமைஸ் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு கிவன் வந்து லென்த்து கொடுத்துருக்கு, பிரெத்து கேட்டிருக்கு. லென்த் என்ன, எக்ஸ் மைனஸ் 3/3 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது கிலோமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். சரியா? பி என்னன்னு கேட்டிருக்கு, பிரெத்து என்னன்னு கேட்டிருக்கு, நீளம் கொடுத்துருக்கு, அகலம் என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ ஏரியான்றது நீ எப்போயுமே என்ன சொல்லுவ, எல் இன்ட்டு பின்னு தான் சொல்லுவேன் ரெக்டாங்கிளுக்கு. சரியா? அப்போ ஏரியான்றது எக்ஸ் ப்ளஸ் 3/3 இன்ட்டு ஈக்குவல் டு எல் எக்ஸ் மைனஸ் 3/3 இன்ட்டு என்ன வந்துருச்சு, பி தான் வேணும். அப்போ கிராஸில் கொண்டு போனால் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இது இங்கே மேலே, இது கீழே கிராஸ் பண்ணியிருக்கேன். அடிச்சிருட்டேன்னு நினைக்கிறாத, கிராஸ் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு பி கிடைக்கும். அப்போ 3 அடிச்சிடலாம். அப்போ ஈக்குவல் டு என்ன வருது, பிரெத்து வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கிது, கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறணும். இதுதான் அன்னோன் கண்டுபிடிக்க சொன்னது ஆன்சர். புரியுதான்னு பாரு. செகண்ட் கொஸ்டின் குட் கொஸ்டின். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிளுடைய பேஸ் கொடுத்துருக்கு. பேஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கு. மீட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கு, எடுத்துக்கிறேன் மீட்டரில். அதே மாதிரி ஆல்டிடியூடு ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஆல்டிடியூடுன்றது ஹைட்டு. சரிங்களா? ட்ரையாங்கிள் வேணால் ஏபிசின்னு வச்சுக்கோ, நேம் கொடுத்துருக்கேன். ஆல்டிடியூடு ஏடின்னு வேணால் வச்சுக்கோ. ஹைட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கு. ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆஃப் பிஹெச் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் அப்படின்றத எழுதிட்டு பேஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், சரிங்களா, இன்ட்டு ஹச்சு ஹைட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய், சாரி இந்த இடத்துல ஒரு ஏதோ தப்பு இருக்கான்னு பார்த்துக்கோ, இல்லை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ. 2 தான் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. பேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பேஸ் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 3 எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வருது. அப்போ க்யூப் ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணையில் பவர் ஆட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஏரியா இதுதான் கண்டுபிடிச்சது. ஆன்சர் எழுதியில் மீட்டர் ஸ்கொயர்னு யூனிட் எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் ஆன்சர் எப்போயுமே. கொடுக்கப்பட்ட கணக்கில் மீட்டர் இருக்கனால அது மீட்டர் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். சரிங்களா சொல்கிறது? அப்போ அன்னோன் கேட்டதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சின்னா போதும். மல்டிப்ளை பண்ணையில் பவரை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் க்யூப் அப்படின்னு அர்த்தம். ஆட் பண்ணுறது வேறு. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னால் 3x அப்படின்றது 3xன்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளைன்றது வேறு, அதுன்றது வேறு. பவர் ஆட் பண்ணுறது தான் மல்டிப்ளை. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ரிக்வயர்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். பேஜ் நம்பர் 104 தம்பி, பேஜ் நம்பர் 104 ப்ராக்ரஸ் செக் அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டிருக்கான். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x + 4 அப்படின்னு கேட்டிருக்கான். இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்கான். இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்மன் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்போ 2 2s are 4. அப்போ இது எழுதையில் என்ன எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு என்ன எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன வந்துடும், ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இதுக்கு ரூட் போடுறோன்னு வச்சுக்குவேன். அப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இது என்ன தான், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இது எஸ்ன்னு அர்த்தம். என்னது, இட் இஸ் a perfect square அப்படின்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரியா, மறந்துடாத. ரைட், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், முழு வர்க்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. கரெக்டாக தானே இருக்குது, ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி தானே இருக்குது. அதனால் இதுதான் ஆன்சர், இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கேட்டிருக்கு. 361x⁴y². வேரியபிளுக்குள்ள பவரை பாதி எடுத்துரு. எக்ஸ் ஸ்கொயர்னால் 2 வந்துடும், ஒய் ஸ்கொயர்னால் 1 வந்துடும். சரியா, பாதி அப்படியே எடுத்துடணும். 6னா 3 வந்துடும். சரியா, அந்த மாதிரி எடுத்துடணும். ரைட், ஓகே. இப்போ 361 வந்து 2 டைம்ஸுக்கு ஈவன் கரெக்டான நம்பராக, சேம் நம்பராக பிரிக்கலாம். 19 × 19 பிரிக்கலாம். அப்போ ஒரு 19 ஆன்சர். புரியுதா? அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. நான் கொடுத்ததுக்கு இதுதான் ஆன்சர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படி சொல்லி நல்லா அது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்து அதே தான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்கு. a² + 2abx + b² கொடுத்துருக்குடா தம்பி.
அப்போ நல்லா யோசிச்சுப்பார். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம் இது ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஏக்கு என்ன இருக்குன்னா இதுதான் ஏக்கு இருக்குது, இது பிக்கு இருக்குது. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரும் போட்டு ரூட் ஆஃப் போடலாம். இதை ஓப்பன் பண்ணோம்னா இது வரும் ஏ ஸ்கொயர். இது ரெண்டுமே ஏ ஸ்கொயர்னு சொல்லல, இப்படி போடையில் இதுக்கும் ஸ்கொயர் இதுக்கும் ஸ்கொயர் வரும்ல. அப்போ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 2ab போடையில் இது சேர்த்து எழுதியில் அது ஆன்சர் வந்துடும். பி ஸ்கொயர் போடையில் இந்த பிக்கு போடையில் பி ஸ்கொயர் வந்துடும். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா மாடுலஸ் போட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதிக்க ஸ்கொயர் ரூட்டுக்கு எப்போயுமே. சரியா? ரைட். மறந்துடக்கூடாது சொல்லிட்டேன். 5th சம் வந்துடா தம்பி. கொஸ்டினை வாட்சிப்பார். இஃப் எ பாலினாமியல் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தென் இட் இஸ் ஃபேக்டர்ஸ் வில் பி ரிப்பீட்டட் ஈவன். 2 தடவை வந்தால் தானே உனக்கு வெளியில் எடுக்க முடியும் காமனா. இந்த 2 டைம் வந்திருக்குல்ல, கியூப்னா தான் ஆட் நம்பர் வரும். சரி, ஆட் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி. இது ரிப்பீட்டட் எத்தனை டைம் நம்பர் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு. ஈவன் நம்பர்னா ஈவன் நம்பர் நினச்சிக்கிட்டே இருக்காதரா, 2 டைம் கிடைக்கும்ல சேம் நம்பரா அப்படின்ற ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 144 அப்படின்னா இந்த பிரிக்கையில் இப்போ 12 × 12 பிரிக்கிறோம். எத்தனை டைம் பிரிக்கிறோம்? 2 டைம்ஸ் பிரிக்கிறோம். இதை தான் நான் ஈவன் நம்பர்னு சொல்கிறேன். அப்போ இது என்ன வந்துடணும்? இந்த ஆன்சரு ஈவன் அப்படின்னு வரணும். ஸ்கொயர் ரூட் ஈவன் நம்பர்னு அர்த்தம். ஆட் ஆர் ஈவன் கேட்டிருக்கான்லாமே. கியூப்னா என்ன வந்துடும்? ஆட் வந்துடும். நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈவன். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. ப்ராக்ரஸ் செக்கில் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டே க்ரியேட் பண்ணிட்டேன் உனக்காண்டி. பேஜ் நம்பர் வந்து 121. ஓகே, பிசி ரைட். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு காலத்தில் ரூட்ஸ் கேட்டிருக்கு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்தால் ஆன்சர் வந்துடும். அதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இது முதல்ல எழுதுறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4 இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து -9 இருக்குது. முன்னாடி நம்பர்ஸு கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 12 இருக்குது. சரியா சொல்கிறது? அடுத்து -b/nனா இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு தானே டினோட் பண்ணுவோம். அப்போ ஏக்கு என்ன வந்துடும்? 4 வந்துடும். இங்கேயும் 4 போட்டுடலாம் ஏக்கு. பிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க, -9. அப்போ இது என்ன ஆயிரும்? +9 ஆயிரும். இங்கே c/a அப்படின்னு சொல்லல 12/4 அப்படின்னு வந்துடும். இது வேணால் அடிச்சுக்கிட்டால் என்ன வந்துடும்? 3 வந்துடும். ரைட்டாக சொல்கிறது? பார்த்துக்கோ. இங்கே வரையில் சம் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா சொல்கிறது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றது -b/a அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு. அப்போ நம்ம அந்த 9/4 இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். தம்பி நல்லா கவனித்து பார்த்துக்கடா. இப்போ இதில் வந்து சி வந்து 2 இருக்குடா. அப்போ சி வந்து 2 அப்படின்னா 2/a அப்படின்னா 2/4. அப்போ 2/aக்கு என்ன இருக்குது? 4. அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா தம்பி? 1/2 கிடைக்கும். இதுதான்டா தம்பி நம்மளுக்கு. நீ வந்து யோசிச்சுக்கலாம். என்னென்னா இது வந்து எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ராடக்ட், இது சம் ஆஃப் ரூட்னு சொல்லுவாங்க, இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு சொல்கிறது தான். அப்போ இதே ஆன்சர் தான் இங்கே வரும். ஆல்ஃபா பீட் 9/4 1/2 அப்படின்னு எழுதிடலாம். பிரச்சனையே இல்லை. இப்படிதான். இப்போ இந்த ரூட் தான் கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் வந்து a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 4/5 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 16/25 -2ab 2 4ஓட மல்டிபிள் பண்ணால் 8/5 எக்ஸை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா முன்னாடி வரணும், இது பின்னாடி வரணும். அப்படின்னா தான் கோஎஃபிஷியன்ட் எழுத முடியும். எக்ஸ் ஸ்கொயருக்கு 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1. கரெக்ட். அதை எழுதிடுவேன் ஈஸியாக பார்த்து. இங்கே கொஞ்சம் கவனமாக எழுதில, ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்க, மாற்றி எழுதிக்க, இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்க. -8/5 தான் எக்ஸுக்கு உள்ளது. ஏன்னா கரெக்டாக எழுதணும் வரிசையாக. கேட்டதை எழுது, அவ்வளோதான். கான்ஸ்டன்ட் வந்து 16/25. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ இங்கே எழுதுகிறோம். இங்கே வா, -b/aன்னு இருக்குது. அப்போ -16/25 ஏக்கு என்னடா தம்பி இருக்குது? 1. அப்போ ஆன்சர் என்ன தான் வந்துடும்? -16 என்ன வந்துடும்? 25 தான் வரும். இதுதான் இங்கேயும் வரும். -16/25 ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லல c/aன்னு வரணும். என்ன வரணும்? c/a. அப்போ -8. நான் தப்பாளிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனிச்சு பாரு. சேஞ்ச் பண்ணியா? தப்பாளிட்டேன். ஏன்னா எக்ஸ் இருந்து இது நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னல, அதை கவனிக்கணும்ல. ஓகேயா? அப்போ நம்ம இந்த ஆன்சர் தான் முதல்ல ரெடி பண்ணிடுவோம். எந்த ஆன்சர்னா c/a. சிக்கு வந்து 16/25, ஏக்கு வந்து 1. அப்போ என்ன வந்துடும்? 16/25. அப்போ அந்த ஆன்சர் தான் இங்கே வரணும், 16/25. இதுக்கு -b/a கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் b. அப்போ -(−) ப்ளஸ் 8/5 /a1. அப்போ என்ன வந்துருச்சு ஆன்சரு? 8/5ன்னு வருது, பாசிட்டிவ். இங்கே என்ன வந்துடும்? 8/5 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 2, எக்ஸுக்கு முன்னாடி -15 -27. சரியா? இங்கே -b/aன்னு சொல்லல, +15/2. அதே தான் இங்கேயும் வரணும், +15/2.
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ராடக்ட். நான் ஆக்சுவலி இதை கண்டுபிடிச்சிட்டு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கணும். இது ரெண்டையும் நான் டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். இந்த இதுலேருந்து இப்படி ரிவர்ஸில் போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. -20c பைனா -27/a2 அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அதை பார்த்துக்க. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டரைஸ்னால் சம்மன் ப்ராடக்ட் எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி போட்டு ப்ளஸ் போட்டு இன்ட்டு போட்டு 4 2s are 8, இங்கே -9. சரிதானா? அப்போ எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு யோசிக்கணும். 1 8s are 8ன்னு போடலாம், ரெண்டு சைடு மைனஸ் போடலாம். இங்கே /2 4 /4ன்னு போட்டுறோம். சமன்பாடு எடுக்க தெரியுமில்ல, சில டீச்சர்ஸ் இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க உனக்கு, அப்படி எடுத்துக்கோ. அடிச்சுட்டு அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், 4x - 1 வரும், இன்ட்டு x - 2 அப்படின்னு வந்துடும். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தோம்னா 1/4 ஒன்று வரும், எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், 2ன்னு வரும். அப்போ 1/4, 2 அப்படின்றத என்னது, ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரூட்டு ஆட் பண்ணி பாருமே, இது வந்துடும். இந்த இடம் வந்துடும் பாரு. இது மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் பண்ணால் இந்த இடம் வந்துடுதா? அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சா தான் இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியும். நான் இங்கிட்டு ரிவர்ஸில் எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. இதை 2 டைம்ஸ் போடுறோம் அப்படின்னா அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு சொல்லி 2 டைம்ஸ் வேணால் போட்டுக்கலாம். 4/5, 4/5 சரியா சொல்கிறது? இல்லை 1 டைம் போட்டுக்கிட்டாலும் சரி. இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும், பொறுமையாக பண்ணுவோம். இரு தம்பி, இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் லார்ஜாக போகும், பெருசாக போகும். ஃபேக்டரைஸ் பண்ணி பாரு, சம்மன் ப்ராடக்ட் எடுத்து பாரு. ஃபேக்டர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா x - 9 ஒன்று கிடைக்கும், 2x + 3ன்னு ஒன்று கிடைக்கும், 2x + 3ன்னு ஒன்று கிடைக்கும். இது ரெண்டையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு போனோம்னா x = 9 ஒரு ஆன்சரு. அடுத்து x = இதில் கொண்டு வந்தோன்னா என்ன வரும், x = 9 ஒன்று வந்துடும். அடுத்து 2x = -3, x = என்ன வந்துடும், -3/2ன்னு வந்துடும். இது ரெண்டும் தான் இதனுடைய ரூட்ஸு. இது ரெண்டு ஆட் பண்ணால் இது வந்துடும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். -27 என்ன வந்துடும், 2 அப்படின்னு வந்துடும். இந்த ஆன்சர் தான் இங்கே வரும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் சொல்கிறத பாரு. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணியாச்சு இல்லடா, அப்போ வெரிஃபைடு அப்படின்னு எழுதுனா போகும்டா, வேறு ஒன்றும் இல்லை. கன்க்ளூஷன் எழுதையில் வெரிஃபைடு அப்படின்னு எழுதுறேன், அவ்வளோதான். சரியா? இல்லை ரிலேஷன்ஷிப் வெரிஃபைடுன்னு எழுதலாம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்கனால, அந்த மாதிரி இருக்கனால ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது கெழுக்களுக்கு இடையான தொடர்பு அல்லது குணகத்திற்கு இடையான தொடர்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த -b/a c/a எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால, அதனால் ஒன்று வெரிஃபைடுன்னு எழுது, இல்லைனா ரிலேஷன்ஷிப் வெரிஃபைடுன்னு எழுதலாம். ஆனால் உனக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இது வந்து எல்லாமே அட்டவணை ஃபுல் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட்ஸ்னால் ஃபேக்டரைஸ் பண்ணி எடுக்கிறது, கோஎஃபிஷியன்ட்னா முன்னாடி உள்ள நம்பர்ஸு, அடுத்து ரூட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு அர்த்தம். ப்ராடக்ட் பண்ணாது அதே இதை இங்கே -b/a c/aன்னு எழுதலாம் ஆல்ஃபா பீட்டா கணக்கில் அப்படின்ற மாதிரி உனக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். புரிஞ்சுக்க. குட். நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே போகுதுரா. பேஜ் நம்பர் 134 பிசி ப்ராக்ரஸ் செக். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த எலமெண்ட் இப்படி கொடுத்துருக்கு. ஒரு மேட்ரிக்ஸ், கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, அதை நான் ஏன்னு வேணால் எடுத்துக்கிறேன். 1 -2 3 2 1 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. கேட்டிருக்குது வந்து செகண்ட் ரோ அண்டு தேர்ட் காலம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஏ செகண்ட் ரோ தேர்ட் காலம் கேட்டிருக்கு. செகண்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்னு சொல்லல, இது என்ன வந்துடும், 5. இதுதான் இதுக்கு ஒரு அர்த்தம், புரியுதா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்னா, ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்கு. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன கேட்டிருக்கு, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரியா? அப்போ வந்து ரோ கவுண்டிங் பண்ணோம்னா 1 2 3 ரோ ஒரே காலம் தான். அப்போ 3 × 1 ஆர்டர் ஆஃப் ஏஎஸ் என்னது, 3 × 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. அடுத்து மூணாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு அதில் உள்ள எலமெண்ட்ஸ் உள்ள கேட்டிருக்கான். ஏன்னு நான் அதை டினோட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 1 3 4 ஓகேங்களா சொல்கிறது? பார்த்துக்க. அடுத்து 5 and 9 -4 √7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்த்துக்க பொறுமையாக. ரைட். ஏன்னா பொறுமை நிதானமாக எழுதுன்னு என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். அடுத்து 3, இங்கே கீழே 7 இருக்குது. அடுத்து 5/2 8 9. அடுத்து 0 இருக்குடா தம்பி, 1 இருக்குடா, 4 இருக்குடா. என்னென்ன கேட்டிருக்கான் அப்படின்ட்டு பாரு. A11 அப்படி கேட்டிருக்கு. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ 2 இதுதானே. சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்கு, A22 கேட்டிருக்கு. A22 செகண்ட் ரோ செகண்ட் காலம் இது கேட்டிருக்கு. அப்போ 9. நெக்ஸ்ட்டு A33 கேட்டிருக்குடா தம்பி. தேர்ட் ரோ
தேர்ட் காலம் கேட்டிருக்கு, தேர்ட் ரோ தேர்ட் காலம் கேட்டிருக்கு 8. அடுத்து A44 கேட்டிருக்கு, ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம் இதை கேட்டிருக்கு, ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம். ஓகே, அவ்வளோதான். தம்பி நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 138 வருது ப்ராக்ரஸ் செக்கு. இதுவும் வந்து மேட்ரிக்ஸோட சம்மந்தப்பட்டது தான், ஸோ ரிலேட்டடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் எ காலம் மேட்ரிக்ஸ் ஆர். ஒரே ஒரு காலம் இருந்தால் தானே அது வந்து காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உள்ளது ஏபிசி அப்படின்னா இது காலம் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? அப்போ ஒரு காலம் தான் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒன் காலம் தான் இருக்கணும். ரைட். ரெண்டாவது கொஸ்டினை கேட்டிருக்கேன்னா அந்த நம்பர் ஆஃப் ரோ அப்படின்னு சொல்லி ரோ மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கணும், ஏபிசி. சரி, புரியுதா? இது ஒரு ரோ தான். சரியா? இது ஒரு காலம் தான், இது காலம் 1. இது ரோ வந்து என்னது? 1. இது பேர் ரோ மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு என்னது தான்? 1 தான். அடுத்து 3, த நான் டயகனல் எலமெண்ட்ஸ் இஃப் எனி யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர். நான் டயகனல் கேட்டிருக்கான். யூனிட் மேட்ரிக்ஸ்ன்றது 1001 அல்லது வந்து 10000100001 அப்படின்றது என்ன சொல்கிறான்? அதை யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே, அல்லது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் வந்து ரெண்டுமே சொல்லலாம். ஐன்னு டினோட் பண்ணணும், தமிழில் அழகு அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது I2, இது I3. டயகனல்னால் இதுதான் டயகனல். இதே தவிர நான் டயகனல்னால் மற்ற எல்லாம் ஆயிடுச்சு, ரெஸ்ட் ஆஃப் அதர் என்ன ஆயிடுச்சு? 0ன்னு அர்த்தம். மற்ற எலமெண்ட்லாம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த்து ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. டஸ் த எக்ஸிஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வித் 32 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. டஸ் எக்ஸிஸ்ட்டு, சரியா சொல்கிறது, ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 32 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? வருமா அப்படி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் சதுர அணி அப்படின்னு அர்த்தம். 32 எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ ரெண்டும் இப்படி ஒன்றா இருந்தால் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்படி இந்த மாதிரி இருந்தால் தான், இந்த மாதிரி இருந்தால் தான். அப்போ 1 வருது, 9 வருது, அடுத்து என்ன வருது? 4 வருது, 25 வருது. இப்போ 32 வருமா? பாசிபிள் இல்லை, அதனால் நோ. சரியா சொல்கிறது? கிடையாது, பாசிபிள் ஆகாது, எக்ஸிஸ்ட் ஆகாது. சரியா சொல்கிறது? குட். தம்பி பேஜ் நம்பர் 128 அந்த படம் போட்டது ஒன்று இருக்குது, அது பெருசாக இருக்குல்ல, கிராஃப் கொடுத்து அது என்ன சொல்யூஷன், நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. சரியா? ஃபஸ்ட்டு ஃபிகர் என்ன கொடுத்துருக்கு? ஃபஸ்ட்டு படம் வந்து பேரபுலா தான் எல்லாமே. சரியா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்கிற பேரபுலா தான். ஸோ நான் சிம்பிளாக போட்டு காமிச்சிட்றேன். பேரபுலா அப்படின்றது இப்படி இருக்குது. இது மேலே உள்ளது ஒய் ஆக்சிஸ் உனக்கு தெரியும், இது எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும். சரியா? அவன் என்ன கேட்டிருக்கான்னா இன்டர்செக்ட் அப்படின்ற சொல்லியிருக்கான். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்கான். இது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அந்த மாதிரி சொல்லுவீங்கல்ல. டெல்டா சீக்வல்ட்டு அது சொல்லுவோம்லடா, B² - 4AC அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லுவோம்ல. 0 வரும், கிரேட்டர் வரும், லெஸ் தேன் வரும்ல. அதை வச்சு அவன் சொல்கிறான். அதை வந்து கிராஃப்லேயே சொல்கிறான். சரியா சொல்கிறது? நம்பர் ஆஃப் என்னது பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறது, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு இன்டர்செக்ட் ஆகிறது, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு இன்டர்செக்ட் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ இது வந்து இப்படி இந்த மாதிரி வரையில் நான் டேரெக்டாக வந்து ஆன்சரே எழுதிடுறேன். அதை வந்து பேர் பண்ண இது பண்ண சொல்லியிருக்கான், மார்க் பண்ண சொல்லியிருக்கான், மேட்ச் மாதிரி. இது வந்து ஒய் ஆக்சிஸ் அதெல்லாம் போகுது, அதனால் பாயிண்ட்டு கிடையாது. அப்போ நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணால் தான் சொல்ல முடியும். எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணால் தான் என்ன சொல்ல முடியும்? பாயிண்ட்டை சொல்ல முடியும். அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணலை, மேலே போகுது, ஒயில் போய்கிட்டு இருக்கு அபோவில், அதனால் இது கிடையாது. நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் வந்து இது நெகட்டிவ் நம்பரில் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். என்ன எழுதிடலாம்? நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். நான் டேரெக்டாக ஆன்சர் உனக்கு எழுதி கொண்டிருக்கிறேன், ரூட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். சரியா? ரெண்டாவது ஃபிகர் என்ன இருக்குது அப்படின்னு பாரு. ரெண்டாவது படம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி வந்திருக்கு. சரியா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்போ 2 இடத்துல கட் ஆகிருக்கு. இந்த 2 இடத்துல, அப்போ 2 இன்டர்செக்ட் இடம். சரிதானா? எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணது. அப்போ 2 எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுமே வெவ்வேறு நம்பர் தானே. இங்கிட்டு பாசிட்டிவ் வரும், இங்கிட்டு நெகட்டிவ் வரும். அப்போ என்னது? அன்ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதலாம். என்ன எழுதலாம்? இல்லை நோ ரியல் ரூட்ஸ் எழுதினாலும் சரி, இல்லை அன்ரியல் ரூட்ஸ் எழுதினாலும் சரி. ஆனால் வெவ்வேறு ரூட்ஸ் அது. சரியா? என்னது? 2 வெவ்வேறு ரூட்ஸ் ஆர் ரியல், அதாவது ரெண்டுமே ரியல் ரூட்ஸ் தான், ஆனால் ஈக்குவல் கிடையாது. ரியல் அண்டு அன்ஈக்குவல் வேணால் எழுதிக்க. ரியல் இல்லை புக்கில் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு, ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துக்க. சரியா சொல்கிறது? ரைட், பார்த்துக்கோ பொறுமையாக. மூன்றாவது படம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கீழே டவுன்வேர்டில் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு. இதுவுமே வந்து
உனக்கு இன்டர்செக்ட் ஆகலை, எக்ஸில் மீட் ஆகலை, அதனால் 0, அதனால் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? பார்த்துக்க பொறுமையாக. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 4வது படம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. 4வது படம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சேர்ந்துருக்கு, ஆரிஜின் வழியாக போகுது. இப்படி கரெக்டாக இந்த இடத்துல இப்படி மீட் பண்ணி இப்படி போகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது. சரிதானே சொல்கிறது? இந்த இடத்துல மீட் ஆகுது. 4வது படம் வந்து ஃபிகர் வந்து 5வது டயக்ராம் வந்து 5வது ஆரிஜினில் வந்து மீட் பண்ணுறதுனால சொல்யூஷன் ஒன்று தான். ஆனால் அதை ஃபஸ்ட்டில் கொண்டு போய் எழுதியிருக்காங்க பாரு மேலே, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ரியல் தான், அண்டு ஈக்குவல்னு எழுதணும். என்ன எழுதணும்? ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதணும். இது ரெண்டும் வேறு வேறு இடத்துனால தான் அன்ஈக்குவல்னு எழுதியிருக்கோம். இது ஒரே இடத்துல இருக்கனால என்னது? ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். இது மீட் பண்ணாதனால நோ ரியல் ரூட்ஸ்னு எழுதிட்டேன். மொத்தம் 4 படம் இருக்குது. வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். படம் வந்து டவுன்வேர்டில் இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். நான் திருப்பி சொல்கிறேன், எக்ஸில் எங்கே மீட் ஆகுதுன்னு பாரு, இந்த இடத்துல தான். அப்போ ரெண்டுமே வேறு வேறு இடம். அப்போ ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? 6th ஒன்று என்ன இருக்குன்னு பாரு தம்பி. 6வது சம் வந்து இந்த மாதிரி இருக்குது. படம் சைடில் போட்டிருக்கேன். சாரி, டவுன்வேர்டு தான், ஆனால் இங்கனக்குள்ளே இப்படி டச் ஆகிருக்கு. இப்படி வந்திருக்கு படம். இது எக்ஸு, இது ஒய்யு. அப்போ ஒரு இடத்துல கட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கட் ஆகிருந்தால் இந்த படத்தில் என்ன எழுதியிருக்கோமோ அதைத்தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். என்ன அதில் எங்கே இருக்குன்னு பார்த்து ஜாயின் பண்ணி விடுவேன்னா, ரியல் அண்டு ஈக்குவல்னு வரணும். ரியல் அண்டு என்னது? ஈக்குவல் அப்படின்னு வரணும். சரியா சொல்கிறது? இதுதான் அதனுடைய அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ பொறுமையாக, நிதானமாக.